பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை நாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, இன்று தியானிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. ஆமாங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவர் நாமும் பலத்த துருகம். அவரு உங்களுக்கு தீமையை செய்யாத ஒரு நல்ல தகப்பன். அவரிடத்துல நல்லது மட்டுமே தான் உண்டு. உங்களுக்கு வர கெட்டது எல்லாமே எப்படி வருது அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்களா தேடிக்கிறது. நல்லத விதைத்தால் நல்லதே அரிப்பார். சில பேர் பொறாமப்பட்டு, சில பேர் எவங்க கூடிய கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, சில பேர் இந்த உலகத்தோடு இல்லை, அவங்க சில பேர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. சில பேர் அதை மாத்திக்க மாட்டாங்க, அவங்களோடு சேர்ந்து இவங்களும் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. சில பேர் பொறாமை கொள்ளும் மனதை உடையவர்களா இருப்பாங்க. சில பேர் வன்கண். சில பேர் பிறருக்கு ஹெல்ப் பண்றதை பொறாமையா பார்ப்பாங்க. அவங்க ஹெல்ப் பண்ண முடியாட்டியும் பிறர் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றத நினைக்காம அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறாமையின் கண் அதெல்லாம். ஆனா கர்த்தர் நல்லவர். அவர் மட்டும்தான். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுப்பீங்க. அவர் நன்மையை மட்டும்தான் செய்யறவர். நீங்க தீமையை செஞ்சு, தன்னோட மனம் போன போக்குல தீமையை செய்யறதுனால உங்களுக்கு தீமை சேருது. அது அது ஆண்டவர் பொறுப்பாக முடியாது. அது கர்த்தர் பொறுப்பாக முடியாது. நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்குண்டான பிரதிபலன் உங்களுக்கு சேரும். கர்த்தர் நல்லவர். ஆமாங்க, கர்த்தர் நல்லவர். நீங்க நல்லவர்களா? கர்த்தரை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் நீங்க நல்லவர்களா இருக்கணும்னா அவருடைய சத்தியத்தின்படி நடக்கணும், அவருடைய வேதத்தை தியானிக்கணும். அவர் சொல்லுகிறத செய்தாலே அவரை ஃபாலோ பண்றவங்க நல்லவங்களா இருப்பாங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. ஒருத்தரை மலை போல நம்பி இருப்பீங்க. இக்கட்டு ஹார்ட் சிச்சுவேஷன், டஃப் சிச்சுவேஷன்ல அவர் அரணான கோட்டை. உங்களுக்கு அநேகர் நான் இருக்க மச்சான், நான் இருக்க, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் இருப்பாங்க. மலை போல நம்பி இருப்பாங்க. மலை போல நம்பினவங்க சில பேரு இல்லாம இருப்பாங்க. சில பேர் ஆண்டவரை விட, கர்த்தரை விட அவங்க மலை போல நம்புவாங்க. அவரு நம்மிடத்துல இப்போ இல்லாம இருக்கலாம். அப்படி மலை போல நம்பினவங்க நம்மளை கைவிட்டு போயிருக்கலாம். நம்மளை அவங்க கைவிட்டு இருக்கலாம். ஆனா இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அரணான கோட்டைனா ஸ்ட்ராங். அந்த கோட்டையை தகர்க்கவே முடியாது. இஸ் த ராக். அவர் தான் கண்மலை. அந்த கண்மலையை பெயர்க்க யாராலையும் முடியாது. கர்த்தர் நல்லவர், அரணான கோட்டை. அவர் இக்கட்டு காலத்தில் அவர் அரணான கோட்டை. நிப்பாருங்க, உங்களுக்காக நிலையா நிப்பாரு. நீங்க அவருக்காக நிற்கும் போதில்ல, அவருடைய அன்புல நிற்கும் போதில்ல, அவருடைய முழுமையான அந்த பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் வாஞ்சித்து அவருடைய சத்தியத்துல நிற்கும் போதில்ல, அவர் அரணான கோட்டையா இக்கட்டு நாளில் எல்லா சிச்சுவேஷன்லயும் அவர் கூட நிற்பாருங்க. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமாங்க, அவரை நம்புறவங்கள அவர் அறிந்திருக்கிறார். அவரை நம்புறவங்களா சில பேர் சுகத்துக்காக அவரை தேடி வராங்க, அதையும் அவர் பார்க்கிறார். சில பேர் உணவு, பணம், பிசினஸ், ஒரு நல்ல வேலைக்காக அவரை நம்பி வராங்க. எல்லாற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் முழுமையா அன்பு செஞ்சு ஏற்றுக்கொண்டவர்களை அவர் ரொம்ப அறிந்திருக்கிறார். எப்படி மனுஷர் அன்பை போல ஒரு பையனை ஒருத்தர் இடத்துல போய் பேசினா, இன்னார் இடத்துல இப்படி பேசினாதான் அவங்க அப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்படியெல்லாம் என் இயேசப்பா இல்லைங்க. அவர் எல்லாரையும் அறிந்திருக்கிறார். உங்களுடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறார். நீங்க எப்படி என்ன யோசிக்கிறீங்க? நீங்க வெளிவேஷமா அவர்களிடத்துல பேசுறது, மனுஷர்கள் இடத்துல பேசுறது அவங்க வெளியில தான் நம்புவாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒன்றை உணர மாட்டாங்க. ஆனா என் இயேசப்பா அவர் உள்ள இருக்கிற
எல்லாவற்றையும் மறந்திருக்கிறார். ஆமாங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா இந்த நேரத்திலும் இயேசுப்பா நீர் ரொம்ப நல்லவர் தகப்பனே. இயேசுப்பா இக்கட்ட நேரத்தில் இயேசுப்பா சிச்சுவேஷன்ல நீங்க தான்ப்பா எங்களுக்கு துருகம், நீங்க தான்ப்பா எங்க கண்மலை, நீங்க தான்ப்பா எங்க கோட்டை. இயேசுப்பா உண்மையே நாங்க நம்பி இருக்கிறோம். இயேசுப்பா நீங்கள் எங்களை அறிந்திருக்கிறீர், எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. இயேசுப்பா இன்னும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நீர் ஒருவரே பெருகணும், நாங்க செருகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. God bless you all. Thank you.